Hi students, welcome to Magic Max Tamil. Exercise 1.4 குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். சரி ஓகே, இப்போ கிளாஸ்ல போயிடலாமா? Exercise 1.4 first question, fill in the blanks. The ones digit in the square of 77 is. அப்பனா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா 77 ஓட ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அப்பனா என்ன எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? 77 ஸ்கொயர்னா 77 ரெண்டு டைம் போட்டு மல்டிபிள் பண்ணுவோமா? 77 இன்ட்டு 77. உங்கள் ஆன்சர் என்ன கேட்டிருக்காங்க? இந்த ஒன்ஸ் டிஜிட் மட்டும் என்ன வரும்னு கேட்குறாங்க. நம்ம ஸ்கொயர் கண்டுபிடிச்சா ஒன்ஸ் பிளேஸில் மட்டும் என்ன வரும்னு கேட்குறாங்க. அப்போனா இந்த ஒன்ஸ் பிளேஸில் இருக்கிறத மட்டும் நீங்கள் மல்டிபிள் பண்ணுங்கள். 7 7s ஆர் என்ன வரும்? 7 7s ஆர் 49 வருமா? இப்போ ஒன்ஸ் டிஜிட் தானே கேட்குறாங்க. ஒன் டிஜிட் என்ன வருது? 9. ஸோ ஆன்சர் இஸ் 9. ஓகேவா? அதாவது ஒன்ஸ் டிஜிட் இந்த ஸ்கொயர் ஆஃப் கேட்குறாங்க. 77ஓட ஸ்கொயர் கண்டுபிடிச்சா 77 இன்ட்டு 77 கண்டுபிடிப்போம். அங்கே ஒன்ஸ் டிஜிட்டோட பிளேஸ் வேல்யூ மட்டும் கேட்குறனால இந்த 7 இங்கே ஒன்ஸ் பிளேஸ், இது ஒன்ஸ் பிளேஸ், 7 7 மல்டிபிள் பண்ணால் 49 வரும். அங்கே ஒன்ஸ் டிஜிட் கேட்கறனால ஒன்ஸ் பிளேஸில் இருக்க நம்பர் என்ன இருக்குது? 9. ஸோ 9 இஸ் த ஆன்சர். ஓகே, செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். The number of non-square numbers between 24 square and 25 square. ஆல்ரெடி நான் இன்ட்ரடக்ஷன்லேயே இது சொல்லியிருப்பேன், நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த 24 ஸ்கொயர்டுக்கும் 25 ஸ்கொயர்டுக்கு பிட்வீனில் இருக்க நான் ஸ்கொயர் நம்பர் என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்? இப்போ 24 ஸ்கொயர்டை வந்து நம்ம இது வந்து n, 25 ஸ்கொயர்னா n+1. அதாவது n வந்து 24, 25னா அதோட என்னோட 1 ஆட் பண்ணோம்னா 25 வருமா? என்கிறது 24, அதே 24ஓட 1 ஆட் பண்ணால் 25 வந்துருச்சு. ஆனால் n+1 கொடுத்துருந்தாங்கன்னா இதுக்கு அடுத்தடுத்த கான்சிக்வெண்ட் நம்பர்னு சொல்லுவாங்க. 24க்கு அடுத்து 25. இப்போ n+1 கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கேன்? 2nன்னு சொல்லியிருக்கேனா? அப்போ நான் 2 ரைட் பண்ணுங்கள். இப்போ என்னங்கிறது எது? 24. அந்த 24ஐ நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 2 இன்ட்டு 24 48. ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷனில் என்ன சொல்லியிருப்பேன். ஓகேவா? அப்போ நான் 24 ஸ்கொயர்டுக்கும் 25 ஸ்கொயர்டுக்கு பிட்வீனில் இருக்க நான் ஸ்கொயர் நம்பர் எத்தனை நம்பர்ஸ் இருக்கா? 48 நம்பர்ஸ் இருக்கா. நான் ஸ்கொயர் நம்பர்னா ரெண்டு சேம் நம்பரால் எந்தெந்த நம்பரெல்லாம் மல்டிபிள் பண்ண முடியாதோ அதுதான் நான் ஸ்கொயர் நம்பர். டோட்டலாக 48 நம்பர்ஸ் இருக்குது 24 ஸ்கொயர்டுக்கும் 25 ஸ்கொயர்டுக்கு பிட்வீனில். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகே, இப்போ தேர்டு கொஸ்டின் பாருங்கள். த நம்பர் ஆஃப் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ் பிட்வீன் 300 and 500. ஓகே, இப்போ வந்து 300க்கும் 500க்கு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ் இடையில வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் எத்தனை நம்பர்ஸ் இருக்குதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஆல்ரெடி நான் 25 ஸ்கொயர் நம்பர்ஸ் ரைட் பண்ணியிருப்பேன். ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ 300க்கு அடுத்து என்ன பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வரை எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து நான் 17 ஸ்கொயர் ரைட் பண்ணுறேன். 17 ஸ்கொயர் உங்களுக்கு என்ன வரும்? 289 வரும். சரியா? அதே மாதிரி 18 ஸ்கொயர் ரைட் பண்ண உங்களுக்கு என்ன வரணும்? 18 ரெண்டு டைம் மல்டிபிள் பண்ணி பார்த்தா என்ன கிடைக்கும்? 324 வரும். அதுக்கடுத்து 19 ஸ்கொயரை கண்டுபிடிச்சி பாருங்கள். 19 இன்ட்டு 19 மல்டிபிள் பண்ணுங்கள். அல்லது மெமரியாக வச்சுருந்தா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 9 9s are 81, 1 balance 8, 1 9 is 9, 9 plus 8 17, 9 9. ஸோ 1 6 361. அப்போனா 19 ஸ்கொயர் என்ன வருது? 361 வருது. நெக்ஸ்ட்டு 20 ஸ்கொயர் உங்களுக்கு தெரியும். 20 இன்ட்டு 20 400 வரும். 400. நெக்ஸ்ட்டு 21 ஸ்கொயர் என்ன வரும்னா 21 இன்ட்டு 21 441 வரும். 22 ஸ்கொயர் வந்து 484 வரும். 23 ஸ்கொயர் வந்து 529 வரும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கேட்குறது வந்து 300லேருந்து 500 பிட்வீனில் இருக்கிற பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் தான் கேட்குறாங்க. இது 300 கிடையாது, 300 பிஃபோர் நம்பர். இது 300க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 324 இருக்கா? 324 361 400 441 484
இது வந்து 500க்கு மேலே போயிருதா. ஸோ டோட்டலாக எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? 1 2 3 4 5. அப்படின்னா 5 நம்பர்ஸ் தான் நம்மளுக்கு எப்படி இருக்குது? பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராக இருக்குது. ஓகேவா? இப்படி கேட்டாங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் மெமரி பண்ணியிருப்பீங்க. இப்போ எனக்கு 70 ஸ்கொயர் எனக்கு தெரியும், 289 நான் எழுதிட்டேன். அதுக்கப்புறம் 18 ஸ்கொயர் நீங்கள் 500 வர வரைக்கும் நீங்கள் அந்த நம்பர்ஸ்லாம் நீங்கள் மெமரி பண்ணியிருப்பீங்க. அப்படியே ரைட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா 500 வரைக்கும் ரைட் பண்ணால் போதும். இப்போ பார்த்தோன்னா 300க்கு அதிகமாக இருக்கணும், 500க்கு கம்மியாக இருக்கணும். பார்த்தா 300க்கு அதிகமாக 324 இருக்கா, அந்த 500க்கு கம்மியான இது. இப்போ டோட்டலாக பார்த்தா 5 நம்பர்ஸ் தான் நம்மளுக்கு பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்குது. சரி, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து 4th கொஸ்டின் பாருங்கள். If a number has 5 or 6 digit in it, then its square root will have. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது ஒரு நம்பர் 5 டிஜிட் நம்பர் 6 டிஜிட் நம்பர் நம்ம எடுத்துக்கலாம். சரியா? அதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சா எத்தனை டிஜிட் வரும்னு நம்ம ரைட் பண்ணணும். இப்போ நான் சும்மா என்ன பண்ணுறேன், எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு 5 டிஜிட் நம்பர் ரைட் பண்ணுறேன். 6 3 6 7 3 2 5. இதுக்கு நான் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு 6 டிஜிட் நம்பர் ஏதோ ஒரு நம்பர் ரைட் பண்ணுங்கள். இதுக்கும் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சா ஒரு ஆன்சர் வரும் இல்லை, அது எத்தனை டிஜிட்னு நம்ம ரைட் பண்ணணும். இப்போ நான் பார் போட்டு தான் சொல்லி கொடுத்தேன். லாஸ்ட் 2 நம்பர் பார் 2 நம்பர் பேலன்ஸ் இங்கே 1 தான் 1 நம்பர் பார் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இதையும் பாருங்கள், 2 நம்பர் பார் போடுங்க. பார் போட்டேன், கவுண்ட் பண்ணி பாருங்கள். ஒரு பாருக்கு ஒரு நம்பர் தான் சொல்லணும். 1 2 3, இங்கேயும் 3 நம்பர் தான் வருது. 1 2 3, இங்கே 3 நம்பர் தான். அப்போனா இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சா நம்மளுக்கு எத்தனை டிஜிட் வருமா? ஸ்கொயர் ரூட்டு 3 டிஜிட் தான் வருமா. இதுதான் ஆன்சர். ஓகே, if a number has 5 or 6 digit in it, then it is square root will have. ஓகேவா? ஒரு நம்பர் 5 நம்பர் ஆர் 6 நம்பர் இப்போ ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சா ஒரு ஆன்சர் வருமா? அது எத்தனை டிஜிட் வருமா? 3 டிஜிட் தான் வருமா. இப்படி கேட்டால் இந்த மாதிரி பார் போட்டு என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். அவங்க நம்பர் கொடுக்கல, நானும் 5 நம்பர்ஸு 6 நம்பர்ஸ் ரைட் பண்ணி பார் போட்டுட்டு எத்தனை டிஜிட் வரும்னு கவுண்ட் பண்ணி எழுதியிருக்கேன். அதாவது ஒரு பாருக்கு ஒரு நம்பர் அந்த மாதிரி தான் கவுண்ட் பண்ணணும். ஸோ இது 1 2 3, இதுக்கும் 3 பார் தான் இருக்குது. ஸோ டோட்டலாக 3 டிஜிட்டில் ஸ்கொயர் ரூட் வந்து வரும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் 5th கொஸ்டின் போகலாம். ஓகே, இப்போ 5th கொஸ்டின் பாருங்கள். the value of root of 180 lies between integers dash and dash. அப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் 180க்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சோன்னா அதில் எந்த 2 பிட்வீன் நம்பருக்குள்ளே நம்மளுக்கு வரும்னு கேட்குறாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்கொயர் நம்பர் எனக்கு தெரியும் என்னென்னா அது 13ஓட ஸ்கொயர் நம்பர் என்னென்னா 169 வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 14 ஸ்கொயரோட நம்பர் எனக்கு என்ன வரும்னா 196 வரும். சரியா? இப்போ இந்த 180 வந்து எதுக்குள்ளே இருக்குது? 169லேருந்து இந்த 2க்கு பிட்வீனில் இருக்குமா? அப்போனா எந்த 2 இன்டிஜருக்கு பிட்வீனில் இருக்குது? 13க்கு 14க்கு. அப்போனா இதுதான் ஆன்சர். ஆல்ரெடி நம்மளுக்கு அந்த 25 நம்பர்ஸ் நல்லா மெமரி பண்ணி வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி கேட்டாங்கன்னா என்ன பண்ணிடலாம்? நம்ம ஈஸியாக ரைட் பண்ணிடலாம். ஸ்கொயர் போட்டால் 13 ஸ்கொயர்னா 169. இதை வந்து என்ன பண்ணலாம்? ஸ்கொயர் ரூட்டில் இப்படி போட்டோன்னா எந்த 2 நம்பர் மல்டிபிள் பண்ண நம்மளுக்கு கிடைக்குது? 13 × 13. 2 சேம் நம்பருக்கு ஒரே ஒரு நம்பர் 13. அதே மாதிரி இங்கே 196 ரூட் எடுத்தோம்னா 2 14 மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 196 வரும். அப்புறம் இதோட ஸ்கொயர் ரூட் வந்து 14. அப்போனா 13க்கு 14க்கு பிட்வீனில் தான் இந்த ரூட் ஆஃப் 180 இருக்குது. ஓகேவா? இது கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம்.